புதுச்சேரி அரசின் போக்குவரத்து கழகம் சார்பில் தனியார் பங்களிப்புடன் 25 மின்சார பேருந்துகள் கடந்த நவம்பர் மாதம் முதல் இயக்கப்படுகின்றன. இந்த மின்சார பேருந்துகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் மின்சார பேருந்துகள் இயக்கம் தொடங்கப்பட்ட 10 நாட்களிலேயே ஊழியர்கள் ஊதிய உயர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தொடர்ந்து அவர்கள் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று திடீரென்று மீண்டும் மின்சார பேருந்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 21,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டாலும் பிடித்தம் போக 17,000 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாகவும் அத்துடன் தினப்படியும் வழங்குவதில்லை எனவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். எனவே ஊதியத்தை 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போக்குவரத்து நிர்வாகம் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து 2 மணி நேரம் நடைபெற்ற போராட்டம் முடிவிற்கு வந்தது. இதையடுத்து மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டன.